அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நாம் எப்பொழுதும் உஷாராக இருக்க வேண்டிய 5 வகை மனிதர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குறிப்பிட்ட சிலரின் சகவாசம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகை நபர்களுடன் சற்று கவனமாக பழக வேண்டும் என ஆச்சாரியார் சாணக்கியர் கூறுகிறார். பிறருக்கு உதவுவது வாழ்க்கையின் சிறந்த குணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடினமான நேரங்களில் ஒருவருக்கு ஆதரவளிப்பது மனித நேயத்தின் அடையாளமாகும். ஆனாலும் எல்லோரும் உண்மையிலேயே உங்கள் உதவிக்கு தகுதியானவர்கள் தானா? சில நேரங்கள் நல்ல எண்ணத்துடன் எடுக்கப்படும் ஒரு சிறிய முடிவு கூட எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஆச்சாரியார் சாணக்கியர் இதை தனது நீதியில் விளக்குகிறார். எல்லோரும் உங்கள் நலனை மதிப்பதில்லை என்பதனால் உதவியை எப்போதும் சிந்தித்து வழங்க வேண்டும் என அவர் நம்பினார். முக்கியமாக எவர் ஒருவருக்கும் இந்த உதவி செய்தால் அவருக்கு திரும்ப நமக்கு அவர் நல்லவர்தானா, அல்லது அவருக்கு இந்த உதவி செய்கிறோம், அந்த பலனை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையில்லாத தீங்குகளை விளைவிப்பாரா என்ற எண்ணம் தேவை. நீங்களும் சிந்திக்காமல் அனைவருக்கும் உதவும் பழக்கம் உள்ளவராக இருந்தால் சாணக்கிய நீதியில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த 5 வகையான மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்க்க உங்களுக்கு உதவுகிறது. தீய குணம் கொண்டவர்களிடமிருந்து விலகி இருங்கள். ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றுப்படி தீய குணம் கொண்ட ஒருவருக்கு உதவுவதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். அத்தகையவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கையை மதிப்பதில்லை. நீங்கள் எத்தனை முறை அவர்களுக்கு ஆதரவளித்தாலும் அவர்கள் தங்கள் பழக்கங்களை மாற்றிக்கொள்ளுவதில்லை. பாம்புக்கு பால் கொடுப்பதனால் அந்த விஷம் குணமாகாது. அத்தகையவர்களை நம்புவதும் மீண்டும் மீண்டும் உதவுவதும் இறுதியில் உங்களுக்கே சிக்கல்களை உண்டாக்கும். அன்றாட வாழ்வில் கூட சிலர் உதவி பெற்ற பிறகு அதே நபருக்கு எதிராக திரும்புவதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. எனவே ஒருவரின் பழக்க வழக்கங்களையும் நடக்கங்களையும் புரிந்து கொள்ளாமல் முன்னேறி செல்வது புத்திசாலித்தனமாக உள்ளது. குறிப்பாக ஒருவரின் பழக்க வழக்கங்களையும் முக்கியமாக நடத்தையும் புரிந்து கொள்ளாமலேயே முன்னேறி செல்வது புத்திசாலித்தனம் அல்ல. ஆகவே எப்பொழுதும் குறை சொல்லும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி எந்த ஒரு கோபம் கொண்டவர்களையும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களையும் எப்போதும் குறை சொல்லும் நபர்களையும் எச்சரிக்கையாக இருங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியற்று இருப்பதும் ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும். சிலர் வாழ்க்கையில் எவ்வளவு சாதித்தாலும் திருப்தி அடையாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் பற்றி குறை கூறி தங்கள் பிரச்சனைகளுக்கு மற்றவர்களை குறை சொல்லுகிறார்கள். சாணக்கியருடைய நீதிப்படி அத்தகையவர்களுக்கு தொடர்ந்து உதவுவது உங்கள் மன அமைதியையும் பாதிக்கக்கூடும். அவர்கள் உங்கள் நேர்மறை சிந்தனையையும் பாதிக்கிறார்கள். மேலும் உங்கள் நல்வாழ்வு அடிக்கடி புறக்கணிக்கப்படுகின்றன. அத்தகையவர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை பராமரித்து சிறிதாக்க கருதப்பட வேண்டும். முக்கியமாக எவரையும் குறை கூற வேண்டாம். முக்கியமாக தாய் தந்தையரை குறை கூறிக்கொண்டே இவர்கள் நமக்கு பணம் சம்பாதித்து வைக்கவில்லை, இவர்கள் எடுத்த முடிவுதான் நாம் இவ்வாறு கஷ்டப்படுகிறோம் என கூறிக்கொண்டு பெற்றவர்களை அவமானப்படுத்துவதும் கருத்து வேறுபாடு வருவதும் இதெல்லாம் ஒரு சிறந்த மகனுக்கு மிகையாகாது. ஆகவே அத்தகைய மனிதன் நீங்கள் பிறக்க வைப்பது மட்டும்தான் தந்தையின் கடமை. பிறந்து நீங்கள் என்ன சாதித்தீர்கள், பணம் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு தாய் தந்தையரை திட்டுவதை கையில் எடுங்கள். கற்றுக்கொள்ள விரும்பாதவர்களுக்காக நேரத்தை வீணாக்காதீர்கள். தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பவர்கள் திருந்துவதில்லை. நல்ல அறிகுறிகளை கேட்க விரும்பாமல் தங்கள் தவறுகளையே சரி என்று நம்பினால் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சிப்பது நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பதற்கு சமம் என ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அத்தகையவர்கள் அறிவுரையை உதவியாக கருதாமல் தலையீடாகவே கருதுகிறார்கள்.
சில சமயங்களில் அவர்களின் நலனை உண்மையாக விரும்பும் நபர் மீதே அவர்கள் கோபமடைகிறார்கள். எனவே அத்தகையவர்களுக்காக உங்கள் நேரத்தையும் முயற்சியையும் வீணடிப்பதற்கு பதிலாக உண்மையாகவே முன்னேற விரும்புவோர்களுக்கு உதவுவதே சிறந்த முயற்சியாக இருக்குமென சாணக்கியர் கூறுகிறார். முக்கியமாக எவர் ஒருவரையும் நீங்கள் சமாதானப்படுத்த விரும்பாதீர்கள். தவறான பாதையில் செல்பவர்களுக்கு ஆதரவளிப்பது பெரும் இழப்பை ஏற்படுத்தக்கூடும். திருட்டு, போதைப்பொருள் பழக்கம், சூதாட்டம் அல்லது பிற பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபவர்களுக்கு எந்தவிதமான உதவியும் வழங்குவதற்கு முன்பு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஒருவருக்கு நிதி ரீதியாகவோ அல்லது வேறு வழிகளிலோ உதவுவது அவர்களின் தவறான செயல்களை ஊக்குவித்தால் அது அவர்களுக்கு உதவும் நபரை மறைமுகமாக பாதிக்கக்கூடும். எனவே அத்தகையவர்களிடமிருந்து விலகி இருக்குமாறு சாணக்கிய நீதி அறிவுறுத்துகிறது. முக்கியமாக சூதாட்டம், போதைப்பொருள் பழக்க வழக்கம் அல்லது பிற பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எந்த விதமான உதவியும் வழங்குவதற்கு முன்பு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கும் அந்த கர்ம வினை பலன் வரக்கூடும். ஆகவே அமைதியுடன் அத்தகைய மனிதர்கள், நான் அங்கே சென்று வருகிறேன், அதாவது மது அருந்த செல்லுகிறேன், எனக்கு வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று விட்டது, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடு என கேட்பார்கள். அப்போது உதவ வேண்டாம். உதவிகளை மறப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். சுயநல உறவுகள் நீண்ட காலம் நீடிக்காது. சிலர் தங்கள் வேலையை முடிப்பதற்காக மட்டுமே உறவுகளை பேணுகிறார்கள். தேவை முடிந்தவுடன் அவர்கள் உங்களை கண்டுகொள்ளக்கூட மறந்து விடுவார்கள். அத்தகையவர்களுக்கு உங்கள் நேரம், நம்பிக்கை மற்றும் ஆதரவு ஆகியவை வெறும் ஒரு கருவியாக மட்டுமே இருக்கும். இவ்வாறு சாணக்கியன் கூற்றுப்படி ஒருவர் மீண்டும் மீண்டும் உறவுகளை மறந்து தனது சொந்த நலனுக்காக மட்டுமே உங்களிடம் வந்தால் அவர்களுக்கு மீண்டும் உதவுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கடினமான காலங்களில் உங்களை கைவிடுவதில் அத்தகையவர்களே முதல் ஆளாக இருப்பார்கள் என சாணக்கியர் கூறுகிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக புலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.